ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 29/12/2023 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள், கர்ப்போட்ட ஆரம்பம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்னம், இருப்பு 3 நாழிகை 13 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:28. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 8:15 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூசம். நாமயோகம் இன்று நாள் முழுவதும் வைத்திருதி. கரணம் இன்று காலை 8:15 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 9 மணி 6 நிமிடங்கள் வரை வாணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:28 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரம் மூலம். இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலுமான செவ்வாய் ஹோரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்னைக்கு சாயந்தரம் 6-7 செவ்வாய் ஹோரை இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சுவாமி குருஜி, நான் எப்படி கொடுக்கறது கடனை? அது கரெக்ட் கேள்வி. என்ன விளக்கு வச்சு கொடுக்கறது சில பேருக்கு விருப்பம் இருக்காது. அதனால காலையில் 11 to 12 மணி வரைக்கும் இருக்கணும், அதில் எடுத்து வச்சிருங்க. அப்புறம் சாயந்தரம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. சாயந்தரம் கொடுக்கறது தான் தப்பு. அதனால் காலையிலே எடுத்து வச்சுருங்க. முடிஞ்சால் காலையில் 11 to 12 கொடுக்க பாருங்கள். சப்போஸ் ஆஃபீஸில் இருக்கோம், என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்து வச்சுட்டு சாயந்தரம் கொண்டு போய் கொடுக்கலாம். சரியா? இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள களத்திரக்காரகராகிய ஸ்ரீ சுக்கிர பகவான் வழிபாடும் சுபிக்ஷத்தை தரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, கடக ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் கரைபுரண்டு ஓடும் நாள். சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். அற்புதம், சூப்பரான இது. என்ன, கடகராசி அவரோட ராசி அப்படிங்கிறதுனால சந்திர பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார். அதனாலேயே இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி இதெல்லாம் இன்னைக்கு ஒற்றுமை சூப்பர். அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு தான் பிரச்சனை இல்லை சொல்லுங்க. கடலில் அலை ஓஞ்சு அதுக்கப்புறம் தான் குளிக்கணும்னா, அதனால் இன்னைக்கு சந்தோஷமான நாளாக சந்தோஷமாக இருங்கோ. சரியா? அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிலருக்கு எதிர்பாராத சில வருமானம் அது சேரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு அருமையான நிகழ்ச்சிகள் அலுவலகத்தில் நடக்கும். இல்லத்தரசிகள் உற்றார் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அவரோட ராசி கடகராசி, ராசிநாதன் அவர்தான். அதனால அற்புதமான ஒரு நாள், முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். சமூக அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு உயர்வுகள் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். தொழில் வியாபாரம் அதிரடியாக நல்ல திருப்பங்களுடன் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமான தகவல்களை தருவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை தரும் தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியே அவர் தான். அதனாலே தனவரவு இன்னைக்கு அருமையாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பு வீண் போகாது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான ஒரு உறவு பலப்படும். எதிர்பார்க்கும் சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திருப்புமுனையான ஒரு நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான சூழ்நிலையில் அலுவலகத்தில் பணியாற்றுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கலகலப்பான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல் நிறைந்த நாள். இருந்தாலும் ஆதாயம் கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே பலமாக இருக்கார். சந்தோஷம் இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தில் அருமையான சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதிர்பார்க்கும் ஒரு சில நல்ல தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முன்னேற்ற ஏற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கொண்டு வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இனிமையாகும் நாள். 12ஆம் இடமாகிய அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் அங்கே இருக்கார், அவரோட ராசி. அதனால அற்புதமான இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கிடைக்கும். அதாவது ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினைக்கிறவாள்லாம் இந்த நாள் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அட்வான்ஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா தை பிறந்து நல்ல நாள் பார்த்து குடி போய்க்கலாம், சரியா? அதனால இன்னைக்கு இடமாற்றம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். நல்ல வீடு கிடைக்கும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான சூழ்நிலையில் அலுவலகத்தில் பணிபுரிவார்கள். மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல உங்கள் லாபாதிபதியே அங்கே இருக்கார். அதனாலே லாபத்துக்கு இன்னைக்கு குறைவே இல்லை. வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் நிலவுகிறது. அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வினை பெற்று மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மூதா வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். இன்னைக்கு தான் உங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கீங்க சொல்லுங்க. சந்தோஷம்தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் அருமையாக செய்யக்கூடிய ஒரு ஆசாமி துலாம் ராசிக்காரர்கள். அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஜீவனாதிபதி ஒரு பொறுப்பை கொடுப்பார், சந்திர பகவான். அதை நீங்கள் அருமையாக செஞ்சீங்கனாலே உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். சரியா? அதே சமயம் இல்லத்தில், அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விரும்பிய உயர்வினை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக சில முன்னேற்பாடுகளை செய்து மகிழ்வீர்கள். அதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக செய்து முடித்து மதிப்பினையும் மரியாதையினையும் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்பாக செயல்பட்டு ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைகள் குறையும் நாள் கண்டிப்பாக. ஏன்னா 2 நாள் அவங்கள போட்டு மனசை போட்டு வாட்டி எடுத்த உங்கள் பாக்கியாதிபதி அஷ்டமராசியில் இருந்துக்கிட்டு குழப்பத்தையும் கொடுத்தார், சில நேரங்களில் ஒரு தெளிவினையும் கொடுத்தார். இருந்தாலும் இன்னைக்கு அவர் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கே வந்துடுறதுனால கவலைகள் கண்டிப்பாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் அகலும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு சில நல்ல தகவல் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்கள் பக்கம் இருக்குது. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருக்கார். அதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னா கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரீகாஷனாக சொல்கிறேன். அதுக்காக இன்றைக்கி அஷ்டமத்தில் சந்திரபகவான் இருக்கார், சந்திராஷ்டமம், அதனால் நான் இன்றைக்கி வெளியிலேயே போக மாட்டேன் அப்படின்னா வீடு தேடி கூட பிரச்சனை வரலாம். அதனால் கவனமாக இருந்தால் போகும். எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். குடும்பத்துலேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், கணவன் மனைவிக்கிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் சிரத்தையோடு செயலாற்றுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சில குழப்பங்கள் வந்து சேரலாம். கவனம் அவசியம். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளில் சரிவர கையாள்வது நல்லது. அதாவது இந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சிடக்கூடாது, அப்புறம் தேடின்னு இருக்கணும். சரியா? இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில தகவல்கள் தடை தாமதங்களை சந்திக்கலாம்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒருவித சோர்வு உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான நாள். ஏன்னா இன்னைக்கு கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல கலத்திராதிபதி இருக்கார். அற்புதமான நாள். எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் வந்து சேரலாம். சிலருக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான ஒரு உறவு பலப்படும். குடும்பத்தினர் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் சில சலுகைகளை பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல பகைருண ரோகாதிபதி சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்னைக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன ஒன்று வேலையெல்லாம் அழகாக செய்யணும், கவனமாக செய்யணும். அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சாதாரணமாக கும்பராசிக்காரர்கள் எல்லாரையுமே நம்பிடுவீங்க. அதனால சக ஊழியர்கள்ட்ட பொறுப்பை கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆற்றல் அதிகரிக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. அதே நேரம் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகளுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி அருமையாக இருக்கார். அதனாலே இன்னைக்கு உங்களோட ஆன்மீக எண்ணங்கள்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும். ஒரு கோயிலுக்கு போகணும்னு இன்னைக்கு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அற்புதமாக போயிட்டு வருவீங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்க மயிலாப்பூர் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க என்னென்ன விருப்பத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். சில பேருக்கு ரொம்ப நாளாக புனித தல யாத்திரை செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு குறையெல்லாம் நீங்கும். அருமையாக திட்டம் போட்டு வேலை செய்வீங்க. அதேமாரி குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் அருமையான சில வாய்ப்புகள் வந்து சேரும். சந்தோஷமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணம் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.